ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வில்லேஜ் பிரதர் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, விராலிமலை முருகன் கோவிலுக்கு தான் போனோம். அதான் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் யார் யார் போனோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, அம்மா, அண்ணி, அப்புறம் என்னோடய சிஸ்டர், நான், என்னோடய ஹஸ்பண்ட், பாப்பா, தம்பி வரல. தம்பிக்கு எக்ஸாம் போகிறதுனால அவங்க பார்த்துக்கலாம். ஒரு வழியாக விராலிமலை வந்துட்டோம். சூப்பராக இருந்துச்சு. எப்படி இருக்குது பாருங்கள் விராலிமலை வியூ. இப்போ வந்து அந்த ரோடையே மலையை குடஞ்சி ரோடு போட்டிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. கார் மேலே போகிற அளவுக்கு. நடக்க முடியாதவங்க இருந்தாங்கன்னா கார் வழியாக போயிட்டு கொஞ்சம் தூரம் மட்டும் படிக்கட்டில் நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், சூப்பராக போட்டிருக்காங்க. இந்த இதில் வந்ததில்லை, பார்த்து உட்காந்துக்கங்க. பரவாயில்ல, மலையை குடஞ்சி எவ்வளோ அழகாக ரோடு போட்டிருக்காங்க. அந்த மேலே ஏறி வந்துட்டாங்க. நம்ம வந்துட்டோம். சூப்பராக போட்டிருக்காங்க. இறங்கிக்கங்க. வேணா நீங்கள் தானே சுடுதான் இல்லையா மாமா? அங்கே போய் இருக்கா அப்படி திரும்பி பாருங்க. தர்ஷினி அது திரும்பி பார்க்க மாட்டேன். சுடுதுப்பா. வந்திருக்கு. சாமி கும்பிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குரங்குலாம் அழகாக உட்காந்துருந்துச்சு. நிறைய இன்றைக்கி வந்து காத்துட்டும் நடந்துச்சு. இருந்துச்சு. இப்படி குரங்குலாம் இருந்துச்சு. அதுக்கு வாழைப்பழம்லாம் கொடுத்துட்டு அதை பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே நின்று ஒரு சில ஃபோட்டோ கிளிப்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். விராலிமலை முருகன் கோவிலில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே நேரில் வந்து கோவில் வந்து பார்க்குறப்ப அண்ணி வந்து பாப்பாக்கு இந்த குரங்கெல்லாம் காமிச்சிட்டு குட்டி குட்டி குரங்கா அழகாக நின்றுட்டு இருந்துச்சு. அதுக்கு சாக்லேட்லாம் கொடுத்தாங்க. காது குத்தி முடிச்சோன்னா அந்த சாக்லேட்லாம் அழகாக அந்த பேப்பர்லாம் உரிச்சு சாப்பிட்டுச்சு. அந்த குட்டி குரங்குக்கு வாழைப்பழம் கொடுத்தவும் டபக்குன்னு வந்து வேகமாக வாங்கிச்சா. பாப்பாலாம் வந்து பயந்துட்டாங்க. கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது அழகாக வந்துட்டு அந்த தோலை உரிச்சிட்டு இருந்துச்சாங்க. எவ்வளோ அழகாக சாப்பிடுதுன்னு. ரெண்டு பேச்சு அப்புறம் சின்ன பெருசு அதோட பெருசு கிட்டக்க போய் நில்லு. என்ன நில்லு பக்கம் நில்லு.
சாமி கும்பிட்டு வெளில வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாறை மேலே நின்று பாப்பாலாம் ஃபோட்டோ எடுத்து இருந்துச்சு. அழகாக இருந்துச்சு. 3 பேரும் நின்று உட்காந்து ஃபோட்டோ எடுத்து விட்டாருங்க. நல்லா இருக்கு. நாங்கள் சாமி கும்பிட்டு முருகன் கோயில் கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு அடிகளார் எங்களுக்கு செய்தி சொன்னாங்க. அவங்க சொன்ன செய்தி எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே கரெக்டாக சொன்னாங்க. அப்புறம் எங்கள் கையில் ஒரு வேல் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி நினச்சிக்கோங்க அப்படின்லாம் சொன்னாங்க. நாங்கள் என்ன நினச்சோமோ அதை அப்படியே அந்த சொன்னடியாக சொன்னாங்க. மீண்டும் விராலிமலை முருகன் கோயிலுக்கு வருவோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு திருநெல் பூசி விட்டாங்க 2 பேருக்குமே. எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு. விராலிமலை கோயிலுக்கு திடீர்னு எடுத்த முடிவு. சாமி தரிசனமும் ரொம்ப சிறப்பாக நல்லபடியாக பண்ணிட்டு வந்தோம். அதை முடிச்சுட்டு அப்படியே எங்கே கிளம்புறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா தாண்டீஸ்வரம் சத்ருமூர்த்தி சுவாமிகள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த மலையெல்லாம் விராலிமலை சூப்பராக இருந்துச்சு. நிறைய மாற்றங்கள். நான் இது 2nd டைம் போயிட்டு வரேன். அந்த பாப்பெல்லாம் காரில் இருந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எதாவது வாங்கி கொடுக்கணும். அப்புறம் வடை வாங்கி கொடுக்கணும். எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே தாண்டீஸ்வரம் கிளம்பியாச்சு. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்